மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறவன் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டு அதை அவரை நம்ம அறிந்து கொள்றப்ப நம்ம ஆவிக்கென்று நம்ம விதைக்கிறவங்களா இருப்போம். உங்களுக்கு என்ன வரணுமோ நடக்கணுமோ அதுக்கான வாக்குத்தத்த வசனங்களை நீங்க விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவோ நமக்கு நன்மை செஞ்சு நம்மளை ஜீவனை கொடுத்து காப்பாற்றி இருக்காரு, நன்மை செஞ்சுருக்காரு. ஆண்டவருக்கு வாயை திறந்து ஒரு ஸ்தோத்திரம் கூட இன்னைக்கு நிறைய பேர்த்தோடைய வாயில வராது. ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக, நீதிமான் என்ற அந்தஸ்துக்காக, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்காக அவருடைய சுதந்திரத்தை கொடுக்குறேங்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேங்கிறாரு, வரங்களை கொடுக்குறேங்கிறாரு. ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுத்து நான் வெற்றியா வாழ்றதுக்கு எனக்கு கிருபை செய்கிறாருன்னு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்றவர்களா இருக்க வேண்டும். அப்ப மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கஷ்டத்தையும் தோல்வியையும் பயத்தையும் இதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, கடந்த காலத்து நஷ்டத்தையும் தோல்வி இதையே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நமக்கு அறுவடையாக வருது. ஆனால் நம்ம வார்த்தையை அறிக்கை பண்ணுறப்ப, நன்மை நடக்க வேண்டும் என்று அறிக்கை பண்ணுறப்ப அதுதான் நம்ம வாழ்க்கையில் அது வரும். நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்தில் 4-7 வரைக்கும் அதனி பேசைக்குன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணான்னா, எதிரிகள் ராஜா யுத்தத்துக்கு வரப்ப அவங்கள பிடிச்சி 70 ராஜாக்களுடைய பெருவிரல், அதே போல் காலில் பெருவிரல் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு இந்த 70 ராஜாக்கள் இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அப்படியே எடுத்து கீழே போடுறது. அந்த 70 ராஜாக்களும், ஏன்னா பெருவிரல் இல்லைன்னாக்க நம்ம எதையுமே எடுக்க முடியாது, அதை கஷ்டப்பட்டு கீழே அப்படி 2 கையிலையும் அப்படி எடுத்து பொறுக்கி சாப்பிடுவாங்களாம். ஆனால் இவனுக்கு ஒரு காலம் வந்தது, இதை அப்படி செஞ்சான்ல, அதே மாதிரி ஒரு ராஜா இவனை பிடிச்சிட்டு போய் இவனை கை கால் பெருவிரல்களை கட் பண்ணி போட்டானா. அப்பங்க சொல்கிறேன், நான் என்ன செஞ்சேனோ அதை எனக்கு கரெக்டாக கர்த்தர் செஞ்சு எனக்கு பதில் செய்தாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆவிக்கென்று, பரிசுத்தத்துக்கென்று, வெற்றிக்கென்று, சுகத்திற்கென்று, செழிப்புக்கென்று நம்ம விதைக்கிறப்ப அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்.